நாள் 31 கவன சிந்தனைகள். பரிசுத்த ஆவியின் வரங்களை எப்படி செயலாக்குவது? முதல் திறவுகோல். தேவனுக்கு செய்ய எல்லா ஊழியங்களும் அடிப்படையான ஒரு காரியம் விசுவாசம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் இறைவனை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது. ஏனெனில் இறைவனிடம் வருகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும், அவர் தம்மை முழு மனதோடு தேடுகிறவர்களுக்கு வெகுமதியை கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியின் வரங்களை பயன்படுத்துவதற்கு குறிப்பாகவும் உறுதியாகவும் பொருந்தும். அடிப்படை தேவை விசுவாசம். ரோமர் 14:23 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்திலே செயல்படாதது தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். நீங்க விசுவாசம் இல்லாமல் ஆவியின் வரங்களை செயலாக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே ஊழியம் செய்ய உனக்கு தேவையான அற்புதங்கள், குணப்படுத்துதல்கள், பிசாசுகளை விரட்டும் வரங்கள் இவைகளை நம்ப சில சமயங்களில் உனக்கு விசுவாசம் இல்லை என்றால், ரோமர் 10:17 இந்த அற்புதமான வசனத்தை நீங்க நினைவில் கொள்ளுங்க. எனவே விசுவாசம் கேட்பதனாலே வரும், தேவனுடைய வசனத்தை கேட்பதனாலே விசுவாசம் வரும். அதாவது விசுவாசம் வருகிறது என்றால் உன்னுடைய வரங்கள் செயல்பட புதிய விசுவாசத்தையும் கூடுதல் விசுவாசத்தையும் நீ கேட்டு பெறலாம். இதை நீ கவனிக்க வேண்டியது முக்கியம். நம்மிலே பலர் பைபிளை படிக்கிறோம், ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், தேவனோட வார்த்தை அங்க இருக்குது. ஆனால் அதை நாம் உண்மையாய் கேட்பதில்லை. கேட்பதில்லை என்றால் காதில் இல்லை, இருதயத்தில். அவர் தம் வார்த்தையிலே சொல்வதை உன்னுடைய இருதயத்திலே கேட்கிற வரைக்கும் விசுவாசம் உனக்குள்ளே எழும்பாது. கேட்பதற்கு ஒரு பெரிய தடை என்னவென்றால், தேவன் என்ன சொல்லப் போகிறார் என்று ஏற்கனவே நமக்கு தெரியும் என்று நாம் நினைக்கிறது தான். அவர் வேறு ஏதாவது சொன்னால் நாம் கேட்க மாட்டோம். எல்லா வரங்களும் திறம்பட செயல்பட தேவன் சொல்வதை கேட்க நீ உணர்திறன் உடையவனா இருக்கணும், சென்சிட்டிவா இருக்கணும். பொதுவாக தேவன் சொல்லுவது தேவ வசனத்தை நீ தியானிப்பதின்படி இருக்கும். நேத்தோ இன்னைக்கோ நீ படித்ததுபடி தேவன் பேசுவார். அவர் தம் வார்த்தையை பேசுவதை நீ கேட்கும்போது உன் விசுவாசம் அதிகரிக்கிறது. வழிகாட்டுதல்களை பெறுகிறாய். அறிவின் வார்த்தையும் ஞானத்தின் வார்த்தையும் பெறுவாய். வல்லமையின் வார்த்தையும் குணப்படுத்தும் வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தையும் நீ பெறுவாய். 2வது திறவுகோல் 1 கொரிந்தியர் 12:31 பவுல் சொல்லுகிறான், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதனுடைய அர்த்தம், அவன் காட்கிற வழி அன்பின் வழி. அன்பு என்பது ஒரு வரம் அல்ல, அன்பு என்பது ஆவியின் கனி. இதனுடைய அர்த்தம் என்னென்றால், மிக சிறந்த வழி, முக்கியமான வரங்களை தேடுகிற மிக சிறந்த வழிக்கான ஒரு நிலை அன்பு. அன்பின் அத்தியாயத்தை எழுதிய பிறகு திரும்ப 1 கொரிந்தியர் 14:1 பவுல் சொல்லுகிறான், அன்பின் வழியை பின்பற்றி ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதில் வாஞ்சையுடையவர்களாக இருங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் வரங்கள் மூலமாக தான் தெய்வீக அன்பு மற்றவர்களுக்குள்ளே பாயும். உன்னிடத்தில் எந்த வரமும் இல்லை என்றால் நீ அன்பை அடைக்கிறாய். அது செயல்பட எந்த வழியும் இல்லை. பவுல் பேசுகிற அன்பு என்பது செயல்படுகிற அன்பு, ஊழியம் செய்யும் அன்பு, பக்தி விருத்தி ஏற்படுத்தும் அன்பு. மீட்பு தேவையாயிருக்கிற நம்ம சக விசுவாசிகளோ அல்லது பாவிகளையோ நம்ம நேசித்தால் நாம் அவர்களை பக்தி விருத்தி செய்ய விரும்புவோம். அவர்களை எப்படி அவருடைய பக்தியை விருத்தி செய்வது? ஆன்மீக வரங்களோடு தான் செய்ய முடியும். உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா அன்பை பற்றிய வசனங்கள் மிக குறைவு. ஆனால் அன்பு செயலாக்குவதை குறித்து பல வசனங்கள் இருக்கிறது. உதாரத்துவமாய் கொடுப்புவது, உதவுவது, குணப்படுத்துவது, ஊக்குவிக்கிறது, இதை குறித்தால் நிறைய வசனம் இருக்கு. நமக்கு அன்பு இருந்தால் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த அன்பை வெளிப்படுத்த விரும்புவோம். அன்பை பற்றி நாம் பேசிவிட்டு எந்த செயலும் செய்யாமல் இருப்பது உண்மையிலேயே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். மேலும் ஆவிக்குரிய வரங்கள் அன்பை வெளிப்படுத்த மிகவும் அர்த்தமுள்ள வல்லமையுள்ள ஒரு வழி. தேவாலய வாசலில் இருந்த முடவன் பேதுரு யோவானிடத்துல பணப்பிச்சையை கேட்டபோது பேதுரு அவன் பிறந்ததிலிருந்த ஒரு குறைபாட்டை அவன் குணப்படுத்தினான். அது செயலில் அன்பு, செயலில் இரக்கம், செயலில் காருண்யம். எனவே பரிசுத்த ஆவியின் வரங்களை இயக்குவதற்கான முதல் 2 திறவுகோல்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி வளர்வதும் அன்பை செயலில் காட்டுவதுமாகும். நிறைய சவால்கள், நாம் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்த இருக்கிற நிறைய சவால்கள் அந்த இடங்களிலே தீர்த்து வைக்கப்படும். வருகிற நாட்களிலே மற்ற திறவுகோல்களை நாம் பார்ப்போம். ஆமென்.